ஹாய் வியூவர்ஸ், நினைத்தேன் வந்தாய் சீரியலில் லாஸ்ட் எபிசோடில் எழில் வந்து சுடர் உயிரை காப்பாற்றினாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போகலாம். சுடர் வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இந்து வந்து எப்படியாவது சுடரை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி ஓடி வராங்க. யாருக்கும் தெரியாமல் போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது சுடர் என்ன இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. பேசிட்டு வெளியில் போகிறாங்க. வெளில போயிட்டுருக்கும்போது சாரதா அம்மா வந்து அங்கே பக்கத்தில் இருக்காங்க. அவங்கள பார்த்துடுறாங்க. இது சாரதா அம்மா எப்படி இங்கே வந்தாங்க, என்னாச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கிட்ட போய் நிற்கிறாங்க. அப்போ சுடரோட அப்பா சுப்பிரமணியம் வந்து டாக்டருங்கிட்ட சுடரை பற்றி விசாரிச்சிட்ருக்காரு. பார்த்துட்டு சாரதா அம்மா வந்து கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சு, நில்லுங்க சுப்பிரமணியம், உங்களை பட்ட வந்து உங்கள் பொண்ணை பற்றி நான் சொல்லணும், ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே பேசி கூப்பிடுறாங்க. ஆனால் அவர் காதில் விழாமல் அவர் அங்கே பேசிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்புறம் என்ன இவர்கிட்ட என்ன பேச வேண்டி இருக்குது, இவரை எப்படி தெரியும் சாரதா அம்மாவுக்கு, இவங்களுக்கு ஏன் யாருமே துணைக்கு ஆள் இல்லாமல் இப்படி இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே நின்று வந்து நம்ம இந்து வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து சுப்பிரமணியம், நீ வந்து ஒரு வயசில் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்த, அவளுக்கு நான் இந்துன்னு பேர் வச்சு அவளை நான் நம்ம ஆசிரமத்தில் தான் வளர்த்து கல்யாணமும் பண்ணி கொடுத்தேன். அவளுக்கு இப்போ வந்து குழந்தைங்கெல்லாம் பிறந்து அவள் இறந்தும் போயிட்டா. இந்த விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்லணுன்னு நினச்சி வரும்போது தான் எனக்கு வந்து இப்படி ஆக்சிடெண்ட் ஆகி நான் அப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்து இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. ஓ, சுடர் தான் என்னோடய தங்கச்சி அப்போ அப்படின்னு சொல்லி, நல்ல வேளை அதான் சுடர் உடம்புக்குள்ளே என்னால் போக முடிஞ்சுதா, சுடர் கண்ணுக்கு மட்டும் நான் தெரிகிறேன், இப்போ இதான் காரணம் அப்படின்னு சொல்லி, எப்படியாவது சுடரை வந்து எழிலுக்கு கல்யாணம் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு அம்மாவாக்கி இங்கேயே வச்சுக்கணும், அவளை ஃபாரின் போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோகரிக்கும் ஒரு முடிவு கட்டணும். இனிமேல் வந்து மனோகரி வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அவள் நல்ல வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.